கொட்டுங்கடி கொட்டுங்கடி குனிஞ்சு கும்மி கொட்டுங்கடி, கொட்டுங்கடி கொட்டுங்கடி குனிஞ்சு கும்மி கொட்டுங்கடி, கொட்டுல கதைய சொல்லுங்கடி, நம்ம மாப்பிள்ளை குட்டையெல்லாம் எடுத்து விடுங்கடி. தஞ்சாவூர் சீமையிலே தாசில்தார் வேலையின்னு, தஞ்சாவூர் சீமையிலே தாசில்தார் வேலையின்னு தம்பட்டம் கொட்டி வந்தாரா, எங்க மாப்பிள்ளை தஞ்சாவூர்ல தவிடு வித்தாரா. மாயவரம் சீமையிலே மாந்தோப்பு சொந்த முன்னு, மாயவரம் சீமையிலே மாந்தோப்பு சொந்த முன்னு மதிப்பா சொல்லி வந்தாரா, எங்க மாப்பிள்ளை மாந்தோப்புக்கு காவல் நின்னாரா. பாடல் வேடிக்கையா இருந்துச்சு இல்லையா? கருப்பு மாப்பிள்ளைய கிராமத்துல அப்படியே பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ணி பாடுற மாதிரி பாட்டு பாடினேன் உங்களுக்கு நான். இப்போ இன்னைக்கு கோல்டு வின்னர் வழங்கும் அனிதாவின் சமையல் நிகழ்ச்சியில நம்ம அழகா 2 ஸ்டார்டர்ஸ் செய்ய போறோம். அதாவது பாத்தீங்கன்னா டீ டைம்ல சாப்பிடக்கூடிய அருமையான சுவையான பதார்த்தங்கள். முதல்ல நான் செய்ய போறது ஸ்வீட் கார்ன் பால்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்களா? ஸ்வீட் கார்ன் அதாவது இனிப்பாக இருக்கக்கூடிய மக்காச்சோள விதைகள் 1 கப், வெங்காயத்தால் 1/2 கப், பெரிய வெங்காயம் 1, லெமன் கிராஸ் 1 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் 1 அல்லது 2, அரிசி மாவு 1 கப், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், தனியா தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், அரிந்த கொத்தமல்லி இலைகள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ ஸ்வீட் கார்ன் பால் செய்முறை எப்படின்னு பார்க்கலாங்க. நான் மக்காச்சோள விதைகள் தனித்தனியா உதிர்த்து வச்சுக்கணும். அந்த உதிர்த்த மக்காச்சோள விதைகளை பாத்தீங்கன்னா 1க்கு 2 கொரக்கொடன் அரைச்சு தனியா வச்சுக்கணும். அதற்கு பிறகு மசாலா பொருட்கள் சொன்ன அத்தனை மசாலா பொருட்களையும், அதாவது வெங்காயம், வெங்காயத்தாள், தனியா தூள், லெமன் கிராஸ், சிகப்பு மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கணும், கொஞ்சம் நம்ம அப்படியே தனியா வச்சுக்கணும், சோயா சாஸ், கொத்தமல்லி இலைகள், சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில அதையும் அரைச்சுக்கணுங்க தனியா. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கொரன்னு அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா மக்காசோள விதைகளை, அதுல இந்த மசாலா எல்லாம் கலந்து பிசறி விட்டு உருண்டைகளாக பிடிச்சுக்கணும். அப்புறம் நல்லா பொரிச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதா. எவ்வளவு சுலபம் பாத்தீங்களா? இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாங்களா? மிக்சி ஜார்ல நம்ம இந்த மக்காசோள விதைகளை போட்டு கொரன்னு அரைச்சிடலாம். கொரன்னு ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிடணும், ரொம்ப நைஸா இருக்கக்கூடாது. இப்போ இதுல பெரிய வெங்காயம் 1 சொல்லியிருந்தேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயத்தாள், லெமன் கிராஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாது நிறைய பேருக்கு. இப்போ பட்டணத்துல இருக்கிற நம்ம போல உங்களுக்கு தெரியும், கிடைக்கும் கடைகள்ல. ஒண்ணுமே இல்லைங்க, டீ இலைகள் இருக்கு இல்லையா, தேயிலைகள், அந்த இலைகள் தான். பச்சையாவும் பயன்படுத்தலாம், பச்சையா கிடைக்காத சமயத்துல, அதனால நம்ம காய்ந்த இலைகள் இந்த மாதிரி பேக்கெட்ல போட்டு விற்கிறாங்க, அது வாங்கி வச்சுட்டோம்னா வேணுங்கிற அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். அது 1 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மல்லி இலைகள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன், தனியா தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சீரகத்தூள் 1 டீஸ்பூன், அரிசி மாவு முழுசா போடாம
கொஞ்சம் போட்டுக்கலாம். மீத மாவு அப்படியே தனியா வச்சுக்கலாம். சிகப்பு மிளகாய் 2, சோயா சாஸ் 1 டீஸ்பூன். இப்போ மிக்ஸி ஜார்ல நான் என்னென்ன பொருட்கள் சொல்லியிருந்தேனோ அதெல்லாம் போட்டாச்சு. அதை அரைச்சிடலாம். நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ எடுத்துடலாம். அரைத்ததை இப்போ தனியாக வச்சுக்கிட்டு அடுப்பு மூட்டி நம்ம எண்ணெய் சூடு பண்ணிடலாம். சூடாகட்டும் தவா. அது வரைக்கும் நம்ம இது பார்ப்போம். அந்த 1க்கு 2 கொரன்னு அரைச்சி வச்சிருந்த அந்த ஸ்வீட் கார்ன்ல நம்ம இந்த அரைத்த மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்துக்கணும். கடாய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற தன்மையை பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூடிருச்சு இல்லையா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட அரிசி மாவு கொஞ்சம் மீதப்படுத்தி வச்சுக்கலாம்னு சொன்னேன். அந்த அரிசி மாவை இப்போ சேர்த்து வேணுங்கிற அளவு திக் பண்ணிக்கலாம், கெட்டியாக்கிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து ஒரு வடைக்கு எப்படி மாவு பக்குவத்துக்கு கொண்டு வருவோமோ அந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்தாச்சு. கொஞ்சம் தண்ணி கூடிருச்சுன்னா கவலைப்படாதீங்க. மறுபடியும் சொல்றேன், அரிசி மாவு கலந்துட்டு நம்ம ஒரு பக்குவத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ உருண்டைகள் ஆக்கணும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதை திருப்பி பார்த்துக்கலாம், இல்லாட்டி ரொம்ப போட்டதெல்லாம் ரொம்ப சுட்டுரும். நல்லா பாருங்க, நல்லா அழகா ப்ரௌனா வந்துருச்சு. இப்போ பாருங்க, நம்ம போட்டோம் இல்லையா, அது நல்லா வெந்து பக்குவத்தில் அழகா வந்திருக்கு. ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு. அது நல்லா வடிகட்டிட்டு எண்ணெய் அதிகமாக பிடிக்கல இருந்தா கூட நம்ம வடிகட்டிட்டு இதில் போட்டுடலாம். மற்றதெல்லாம் வெந்துகிட்டு இருக்கட்டும், பொரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் 4 வரி நான் உங்களுக்காக பாடுறேன். லா 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 லா, சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு 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 குக்கு, தம்பிகளே தங்கைகளே லா 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 லா, உல்லாசமாய் உற்சாகமாய் ஊரை சுற்றி காட்டுங்கள், சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு 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 குக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா உருண்டைகளும் நல்ல பக்குவமா பொரிச்சாச்சு. எடுத்துடலாம். எவ்வளோ பக்குவமா அழகான ஸ்வீட் கார்ன் பால்ஸ். ஸ்வீட் கார்ன் பால்ஸ்னு ஒன்று எல்லாரும் பயந்துராதீங்க, அது என்ன ஒரு ஆங்கிலத்தில் பெயர் இருக்கேன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாங்க. நம்ம மக்காச்சோளம் நம்ம கண் முன்னாடியே